நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொலியில் 3/9/2019 அந்த டேட் நீங்கள் மேலே டாப்லேயே பார்க்கலாம். இந்த பிக்சரில் ஹேண்ட்மேட் பிக்சரில் அன்றைக்கு சுவாமிஜி எனக்கு டவுன்லோட் செய்த விஷயங்கள், ஒன்னஸில் கிடைச்ச விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகம் எப்படி உருவாகுது, இந்த பரம்னா என்ன, பரம துகள்னா என்ன, அது எப்படி பரம துகள் இருந்து இந்த லெஃப்ட் சைடு வெல் ரைட் சைடு வெல் ஃபார்ம் ஆகி உருவாச்சு, அதில் கேலக்ஸி எப்படி உருவாச்சு அப்படின்னு தான் சாமி எனக்கு காமிச்சார். இதில் பார்த்தீங்கன்னா ரைட்ஸில் டாப்பில் பாருங்கள் இன்ட்டு மார்பிள் ஒரு துகள் காமிச்சிருப்பேன். இதுதான் பரம துகள் காமிச்சார். இதில் தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டு இருக்கிறது. வேகமாக சுற்றி கொண்டு இருக்கும்போது அது இன்டென்ஸ் அந்த எல்லோ கோல்டன் கலர் இருந்தால் எப்படி இருக்கும், அதை மாதிரி ஒரு கலரில் இது ஒரு பால் மாதிரி தெரிஞ்சுது. அது வெடித்து சிதறும்போது அப்போது அதிலிருந்து வர எமிஷன்ஸ் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் பரவுறதான் லெஃப்ட் சைடு வெல் ரைட் சைடு வெல்டாக ஒரு பிளேனில் யூனிவர்ஸாக ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி இந்த அமைப்பு இருக்கும்போது ஃபார்ம் ஆகுது. இது அப்படியே இந்த இது சிவஸ்தம்பா அப்படின்ற மாதிரி ஒன்று காமிச்சார். அதுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. அந்த சிவஸ்தம்பான்றது இந்த என்டையர் மல்டிவர்ஸில் வெர்டிகலாக இருக்குது. அதுதான் சென்டர் ஆஃப் த மல்டிவர்ஸுடைய பிளாக் ஹோல்னு சொல்லிட்டு சயின்ஸ் இன்னைக்கு சொல்கிறாங்க. அப்போது இந்த வெடித்து சிதறனா இந்த பாத்தில் இருந்தால் பாருங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எப்படி இருந்தது போகிறது காமிச்சிருக்கேன். அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபார்ம் ஆகுது. அப்படியே கொஞ்சம் ஆக இது ஒரு கேலக்ஸியாக மாறுது. இந்த கேலக்ஸி பல கேலக்ஸி அப்படியே உருவாக்கிலேருந்து ஒரு சோர்ஸ் பார்ட்டில் மாறுது. இந்த மாதிரி இருக்கையில் இந்த எமிஷன் ஆகுது இல்லைங்களா, இந்த பிளாக் ஹோல் இந்த பரமத்துகள்லேருந்து ஆகிற எமிஷன் ஆன்டி கிளாக்ஸில் ரொட்டேட் ஆகிட்டு அப்படியே போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு வேர்ல்டு ஃபார்ம் ஆகுது. அப்புறம் அந்த ரொட்டேட் அப்படி திரும்பி ரைட் சைடு ஃபார்ம் ஆகுது. அப்போது இந்த லெஃப்ட் சைடு வேர்ல்டுக்கும் ரைட் சைடு வேர்ல்டுக்கும் தெர் இஸ் அ டைம் லேக் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போ லெஃப்ட் சைடு வேர்ல்டில் தான் நம்ம பூமி இருக்குது, ப்ரெசன்ட் பூமி. ஸோ இந்த ப்ரெசன்ட் பூமி இந்த 2019 அப்புறம் இந்த சன் ஃபேமிலியிலேருந்து தான் இந்த நம்முடைய பூமி இருக்குது. அப்போ சன் இந்த டேட்டுக்கு அப்புறம் டிமினிஷ் ஆகுது. அவனுடைய பீக் பீரியடு க்ரோத் முடிஞ்சு போச்சு. டுவர்ட்ஸ் நைட் இட் இஸ் மூவிங். அப்போது அது சன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டிமினிஷ் ஆகிட்டு இட் வில் கோ இன்டு மேபி அனதர் ஒரு சனுடைய லைஃப் 8.4 பில்லியன் இயர்ஸ்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் சொல்கிறாங்க. நம்ம யுக கால்குலேஷன் கூட ஆல்மோஸ்ட் வருது. அப்போ சனுடைய பாதி லைஃப் முடிஞ்சு போச்சு, மீதி பாதி லைஃப் தான் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இது மாதிரி காமிச்சார். இல்லை இந்த கேலக்ஸி ஃபார்ம் ஆகிறதா இது அப்படியே வெர்டிக்கலாக சிவஸ்தம்பால் வேரியஸ் பிளேன்ஸில் போகுது. இந்த பிளேன்ஸ் தான் 14 லோகங்கள்னு சொல்லிட்டு சனாதனத்தை சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் பார்ப்பீங்க வர்றதில். இப்போ இந்த சோர்ஸ் பார்ட்டிலேருந்து வெடிசன் எப்படி சோர்ஸ் ரிங்கு, இதில் அந்த சென்டர் ஆஃப் த பிளாக் ஹோல்ஸு பரமத்துலேருந்து வெளிப்பட்டது. அதுக்கு பேரில் இன்னொரு ரிங்கும் உருவாயிட்டு வர பார்க்குறீங்க. அப்போது இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டாக உருவாகுது. அந்த பரமத்துக்குள் வெடித்து சிதறும் போது தான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பிச்சில் அப்படியே பூத்தொட்டிலேருந்து எப்படி பூ வரும் அது மாதிரி எனக்கு காமிச்சார். இதுதான் பரமத்துக்குள் வெடிச்சு சிதறும் போது இப்படி மாதிரி இந்த எல்லையற்ற அந்த ஸ்பார்க்ஸு லைட் எனர்ஜி ப்ளஸ் ஃபயர் வெளிப்படுது. அதிலிருந்து வர எமிஷன்ஸ்லாம் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. இப்படி இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபார்ம் ஆகும்போது வேரியஸ் பிளானில் இது இன் வெர்டிக்கல் ஆர்டரில் ஃபார்ம் ஆகுது. அது வெர்டிக்கல் ஆர்டரில் ஃபார்ம் ஆகும்போது அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேன்ஸில் ரெஸ்பெக்டிவ் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகுது, ரெஸ்பெக்டிவ் கேலக்ஸி ஃபார்ம் ஆகுது. இந்த ரெஸ்பெக்டிவ் கேலக்ஸிலையும் லெஃப்ட் சைடு வேல் ரைட் சைடு வேலில் ஒரு கேலக்ஸி சம்டைம் ஆக்டிவ் இருந்தால், சப்போஸ் லெஃப்ட் சைடில் ஆக்டிவ் இருந்தால் ரைட் சைடில் அது அன்ஆக்டிவாக இருக்கும். அப்போது இந்த லெஃப்ட் சைடில் ஆக்டிவ்னஸ் எங்கேருந்து போகுதுனாக்கா இந்த சிவா சோர்ஸ் பார்ட்டிகள் இருந்தால் அதான் இக்னைட்டர் ஆட்டம்னு சொல்லியிருக்கும். இந்த சோர்ஸில் இருந்தால் எனர்ஜி இந்த ஆக்டிவ் கேலக்ஸி போகுது. அன்ஆக்டிவ் கேலக்ஸிக்கு அப்போ எனர்ஜி இல்லாமல் இருக்குது. வேன்ஸ் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கேலக்ஸி அன்ஆக்டிவ் போகும்போது அங்கே எனர்ஜி இல்லாமல் ரைட் சைடில் இருக்கிற கேலக்ஸி அது சேம் பேரல் கேலக்ஸிக்கு வேர்ல்டுக்கு எனர்ஜி போகிற மாதிரி காமிச்சார். இதை பாருங்கள், இந்த ஆர்டர் எப்படி வெர்டிக்கலில் அப்படியே பல லோகங்களை நோக்கி போகுது அப்படின்னு காமிச்சார். அப்படி காமிக்கும்போது இந்த சென்டர் ஆஃப் த பிளாக் ஹோல் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கோல்டன் இதில் அப்படியே டார்க்காக அதுலேருந்து எல்லோயிஷ் ஃப்ளேம் வெளியிடுற மாதிரி இருக்குது. அதாவது இங்கே ஐ மாதிரி காமிச்சிருப்பேன். அது லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக காமிச்சிருப்பேன். இது மாதிரி வேர்ல்டு
அந்த சுற்றி சிவஸ்தம்பத்துக்கு ரவுண்டாக ரிங்கு மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. எப்படி ஒரு தண்ணியில் வந்து ஒரு கல் பட்டினா எப்படி ரிங்காக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது, அதே மாதிரி இந்த உலகம் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் பேஸில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இது வந்து உருண்டியாக இருக்குது, ஒவ்வொரு உலகம் உருண்டியாக தான் இருக்குது. அதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்றது மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அது டிஃப்ரெண்ட் வெர்டிகல் ஆர்டரில் இருக்குது. டிஃப்ரெண்ட் வெர்டிகலாக இருக்கிற பிளேன்ஸில் உருவாகிற கேலக்ஸியை வந்து ஒவ்வொரு பிளேன்ஸில் இருக்கிற கேலக்ஸி ஒரு யூனிவர்ஸ்னு சொல்கிறோம். அது மாதிரி 4 யூனிவர்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து கைலாசா, மகா கைலாசா, வைகுண்டா, ஸ்ரீபுரம் அது மாதிரி லோகங்கள் இருக்கிறது சாமி சொல்லியிருக்காரு. எனக்கு காமிச்சு பல லோகங்கள் இது மாதிரி தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்த பிறகு எனக்கு வந்து ஓகே, அண்டம்னா இப்படி தான் உருவாயிருக்குது, இந்த உலகம் இப்படி தான் உருவாக்குன்றது வந்து எனக்கு புரிகிற விஷயத்தில் சாமிஜி வந்து விசுவலேஷனை கொடுத்து, அந்த விசுவலேஷன் வரும்போது இதுக்கு இதான் நீ தாட்டும் கொடுத்து, அது ரெண்டுத்தையும் வரதை நான் வரும்போதே நோட் பண்ண விஷயங்கள் தான். அந்த விசுவலேஷன் தாட் வர வந்து அப்போயே நான் படமாக வரைஞ்சி நோட் பண்ண விஷயங்களும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது வந்து அழகாக உங்களுக்கு கிராஃபிக் ரெப்ரசன்டேஷனை காமிச்சா உங்களுக்கு ரொம்ப புரியும். இப்போதைக்கு வந்து என் ஹேண்ட்மேட் ஸ்கெட்சை ஃபாலோ பண்ணிங்க. இதை வச்சு இந்த எனர்ஜி ஃப்ளோ ஆஃப் யூனிவர்ஸ் எப்படி இருக்கிறது அதையும் விளக்குனார். இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து எப்படி நம்ம உடம்புல வந்து ஈடகளா பிங்களா சுழுமுன்னு இருக்குது. அதே மாதிரி இந்த அட்டாமிக் ஆட்டம்லேருந்து வெளிப்படுற அந்த எனர்ஜி தான் வந்து ஒரு குண்டலினி சக்தி மாதிரி வெளிப்படுது. அது வெளிப்படும் போது அது சென்ட்ராது சிவஸ்தம்ப வெட்டிகள் மேலே ஏறும்போது அதே சமயத்தில் வந்து சம்டைம் லெஃப்ட் சைட் ரைட் சைடு வெளியே வந்து அந்த எமிஷனில் வர எனர்ஜி வந்து வெளிப்படுது. அப்போது அது வந்து இடகல பிங்கள மாதிரி ஆகுது. அப்போது அந்த சிவஸ்தம்பா சென்டர் ஆஃப் த பிளாக் ஹோல் இருக்கு இல்லையா, அதிலிருந்து வேறு ஒரு எமிஷன் தான் வந்து இந்த உலகம் பாம்பு அதான் இடகல பிங்கள மாதிரி இருக்குது. அந்த சிவஸ்தம்பத்தில் வந்து கீழேருந்து மேல் நோக்கி செல்கிற எனர்ஜி வந்து குண்டலி மாதிரி எனக்கு காமிச்சார். அப்போது நம்ம பாடி என்ன இருக்குதோ அதே மாதிரி ஸ்பேஸில் தான் இருக்குது அப்படின்றத வந்து எனர்ஜி ஃப்ளோ காமிச்சார். அப்புறம் வந்து இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து எப்படி வந்து இடைகளை பிங்களை எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி வந்து இந்த சிவஸ்தம்பத்துக்கு சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் வந்து டார்க்காக இருக்கும். இது வந்து சக்தி பாடி. இந்த சக்தி பாடியெலாம் வந்து இந்த வேரியஸ் மேட்டர் வேரியஸ் உலகம் அழிகிறது எல்லாமே வந்து அவனுடைய இதெல்லாம் வந்து இந்த அந்த பிளாக் ஹோல்ஸ் பல எல்லாம் வந்து போயிட்டு வருது இல்லையா, அது வந்து சக்திஸ் பாடி. இந்த சக்தி பாடியெல்லாம் வந்து இந்த டார்க் எனர்ஜி, டார்க் மேட்ரு, வேரியஸ் பிளாக் ஹோல், வார்ம் ஹோல், ஒயிட் ஹோல் எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகுது, மேட்டரெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போது இந்த சக்தி பாடியில் அழிகிற உலகம் வந்து அகைன் அவனுடைய பார்ட்டிக்கிள் வந்து பக்கத்தில் கேலக்ஸி போகலாம், லெஃப்ட் சைடில் போகலாம், சம்டைம் வந்து இங்கே உள்ளிழுக்கப்படும், சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸில் உள்ளிழுக்கப்படும். அப்படி உள்ளிழுக்கப்படுறது வந்து ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸ் போனால் சென்டர் ஆஃப் த இந்த சிவஸ்தம்பில் இருக்கிற சென்டர் ஆஃப் த பிளாக் ஹோல் வழியாக தான் வந்து மேலேறி அதர் ஃபிளன்ஸ் யூனிவர்ஸுக்கு போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சார். அது வந்து மேபி ஊழி பீரியடில் வந்து மேசில் நடக்கும்போது நடக்கலாம். மைனரில் நடக்கும்போது ஒரு யூனிவர்ஸ் இன்னொரு யூனிவர்ஸுக்கு வந்து பிளாக் ஹோல் மூலயமா வந்து கனெக்ட் ஆகிடுது. ஒரு மல்டிவர்ஸுக்கும் இன்னொரு மல்டிவர்ஸுக்கும் யூனிவர்ஸுக்கும் அதை மல்டிவர்ஸில் நடக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சார். இதை பாருங்கள், இந்த ட்ராயிங் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இதில் வந்து எப்படி வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து நம்மளுக்கு எப்படி இடகல பிங்களா அதே மாதிரி வந்து வேரியஸ் ஃப்ளேன்ஸ் எப்படி போகுது. அப்படி போகும்போது இந்த இடகல பிங்களை டிஃப்ரெண்ட் ஆர்டரில் வந்து இங்கே நான் ஆரிஜினலில் கோடு பாட்டிருப்பேன், அதான் வந்து யூனிவர்சஸ். அப்போ டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் எப்படி ஆர்டரில் ஃப்ளேஸாக இருக்குது. அப்போது இது பல லோகங்கள் வந்து இந்த ஆரிஜினலில் இந்த சிவஸ்தம் வெர்டிகல் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு காமிச்சிது. இதில் வந்து பாருங்கள் குண்டலினி எனர்ஜி வந்து கீழேருந்து மேல் நோக்கி போகிற மாதிரி காமிச்சிருப்பேன். அப்புறம் வந்து அந்த சோர்ஸ் பார்ட்டில் சென்டர் பிளாக் ஹோலில் இருந்து வர எனர்ஜி வந்து அப்படி மேலிருந்து கீழே இறங்கி பிளாக் ஹோல் வழியை வந்து திரும்ப அந்த பிளாக் ஹோல் வந்து சம் பார்ட்டிகள் வந்து பேரல் வேர்ல்டு போகலாம், பேரல் யூனிவர்ஸ் போகலாம். ஒரு சில பார்ட்டிகள் வந்து இங்கே வந்து சென்டர் ஆஃப் தி மல்டிவர்ஸ் பிளாக் ஹோல் சென்டருக்கே வருது, அது சிவஸ்தம்பக்கு வருது அப்படின்னு காமிச்சிருப்பேன். அப்போது எனர்ஜி நெய்தர் நாட் டிஸ்டர்ப் உருவான எல்லாம் உருவான எனர்ஜி எல்லாம் வந்து நமக்குள்ளே வந்து இடைகளை பிங்களை சுழமனை இது ஒன்று சுழற்சி அந்த எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்குது. அது சிவத்துக்குள்ளே எப்போவுமே ஒடுங்கி இருக்கும். ஊழி காலத்தில் மற்ற காலத்தில் வெளிப்படும். இதுதான். அப்போது இந்த ட்ராயிங் நீங்கள் பார்க்குறது வந்து நம்மளுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பிங்களம், அதை வந்து சூரிய நாடி. அந்த சூரிய நாடி தான் வந்து உங்களுக்கு மேல் நோக்கி போகிற மாதிரி முன்னாடி இந்த பிக்சரில் காமிச்சிருப்பேன். ரைட் சைடில் இடகலா அது வந்து கீழ் நோக்கி காமிச்சிடும், சுழல்முனை வந்து வெற்றியில் ஏற மாதிரி காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம ஊரில் எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸில் வந்து எனர்ஜி ஃப்ளோ இருக்குது. அதே மாதிரி தான் இந்த அண்டத்தில் இருக்குது, அதான் இந்த பிண்டத்தில் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சாமிஜி காமிச்சார். இந்த வேரியஸ் பிளேன்ஸு ஆர்டர்ஸு இதெல்லாம் வந்து எல்லாமே யூனிவர்ஸில் இருக்கிற மாதிரி நமக்குள்ளே பாடியில் இந்த எனர்ஜி ஃப்ளோ சிஸ்டம்லாம் இருக்குது. அதுக்குன்னு ஒரு காட்ஸ் இருக்காங்க. அந்த காட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து யூனிவர்ஸ் ஆர்டர் இருக்கோ அந்த காடும் வந்து
ஒரு ஆர்டராக வந்து ஆர்கனைஸ் வந்து இயக்குறாங்க. குழந்தை கண்மை நித்யானந்தம்.